நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இறப்பை முன்னாடியே சரியா சொல்ல முடியுமா அப்படிங்கிறது இந்த வீடியோவோட தலைப்பு. பொதுவாகவே மனித வாழ்க்கையில கணிக்க சிக்கலான சில அமைப்புகள்ல இறப்பும் ஒன்று. என்ன ஒன்று அடிக்கடி சொல்லுவேன், என்ன அப்படின்னா, இறப்பை தேவையான நேரத்துல தான் கணிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு குழந்தை பிறக்கும் போதே அந்த குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு, அது எப்போ கல்யாணம் பண்ணி எப்போ புள்ள பெற்று எப்போ தாத்தாவாகி எப்போ இறக்கும்ன்றதை கணிக்கணுன்ற அவசியங்கள்லாம் இல்லை. ஜோதிடத்தில் அப்படிலாம் சொல்லப்படலை. சில பேர் வாழ்நாள் ஜாதகம் அப்படிலாம் சொல்றாங்களே ஐயா, அப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் இல்லைங்க. ஜோதிடத்திலேயே ஒரு 3 வருடத்திற்கு பிறகு அப்படி ஒன்றும் பார்க்க தேவையில்லை. ஏன்னா அன்றைய கோச்சார நிலைமையும் கணக்கில் கொண்டு, தசாபுக்தி அமைப்புகளோடு நடக்க போகின்ற கோச்சார அமைப்புகளையும் கணக்கில் கொண்டு கொடுக்கக்கூடிய அமைப்புகள். அதனால 3 வருடத்திற்கு பிறகு, அதாவது ஒரு தசையின் மிக நீண்ட புக்தி காலமான சுக்கிர தசையில சுக்கிர புக்தி 40 மாசம், 40 மாதத்திற்கு பிறகு ஜோதிடம் பார்க்காதே அப்படிங்கதான் ஜோதிடத்திலேயே ஒரு மூல ஸ்லோகம் சொல்லுது. ஆகவே இறப்பை தேவைப்படுகின்ற நேரத்தில் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லாருனாலையும் இறப்பை சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாதுங்க. இறப்பை சொல்லுகின்ற பாவகம் இது 8ஆம் பாவகமா? இல்லைங்க. இறப்பை சொல்ற பாவகம் லக்ன பாவகம் தான். இறப்புனா என்னங்க அர்த்தம்? நீங்க இல்லாம போயிடுறீங்கன்றது அர்த்தம். இறப்புனா என்ன? நீங்கள் இல்லாமல் போய்விடுகிறீர்கள், அதாவது லக்னம் இல்லாமல் போய்விடுகிறது. லக்னம்ன்றது உங்களை தானே குறிக்குது. அப்ப 8ஆம் பாவகம் இறப்பை சொல்லும் என்றாலும் கூட நம்முடைய ஆன்லைன் வகுப்புகள்ல மெயினா என்ன சொல்லியிருக்கிறேன், லக்னம் தான் இறப்பை சுட்டி காட்டக்கூடிய, ஆயுளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு பாவகம். நீங்க எவ்வளவு நாள் இருப்பீங்க? 20 வயசுலேயே இளம் பிரயத்திலே 20 வயசுல அற்பாயுள்ன்றது 33 வயதிற்குள்ள அப்படின்னு சொல்லுவோம். 33 வயதிற்குள்ள உங்களுடைய அற்பாயுள் அமைப்புகள், 66 வயது வரைக்கும் நடுத்தர ஆயுள் அமைப்புகள், 80 வயது தாண்டிய தீர்க்காயுள் அமைப்புகளை குறிக்கக்கூடியது முதல்ல லக்ன சுபத்துவம், லக்ன பாபத்துவம் தான். லக்னமும் லக்னாதிபதியும் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் 8ஆம் அதிபதியாகிய ஆயுள் ஸ்தானமும் ஆயுள் ஸ்தானாதிபதியும் கூடுதல் ஸ்தான பலத்தோடு சுபத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதன் பிறகு ஆயுள் காரகனாகிய சனியின் சுபத்துவ நிலைகள்ல ஒருத்தர் 80 வயசு தாண்டுவாருங்க. அப்ப லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்கின்ற ஒருவர் கிட்டத்தட்ட அற்பாயுள் அமைப்புகள்ல இருக்கவே மாட்டார். ஆயுள் ஸ்தானாதிபதி அமைப்புகள் கெட்டிருந்தாலும் கூட, சனி ஆயுள் காரகன் பலவீனமாக இருந்தாலும் கூட, லக்னமும் லக்னாதிபதியும் ஓரளவிற்கு ஆயுளை தருவதற்கு கடமைப்பட்டவர்கள். இப்போது நான் சொன்ன மாதிரி ஆயுள் முடிகிறது, இறந்து போகிறார் என்றால், ஒருவர் இறந்து போகிறார் என்றால், ஜாதகம் செயலற்றதாகிறது என்றால் முதல்ல லக்னம் செயலற்றாகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இப்ப நம்ம ஜோதிடர்கள்ட்ட ஒரு பெரிய ஸ்டைல் வந்துருச்சு. இது பொதுவாகவே எல்லா இடங்கள்லையும் இருக்கிறது தான். அதாவது தன்னம்பிக்கையற்ற நிலையில, பலன் என்ன சொல்றதுன்னு தெரியாத நிலையில, சில நேரம் வாய்க்கு வந்ததை உணரக்கூடிய தன்மைகள் உள்ள ஜோதிடர்களும் நிச்சயமா இருக்கிறாங்க. போன லைவ்ல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு லைவ்ல ஒரு தகப்பன் கேட்ட கேள்வி, 15 வயசு குழந்தையுடைய தகப்பன் கேட்ட கேள்வி, ஐயா இந்த பையன் 8 வயசு இருக்கும்போது அப்பா இறந்து போவார்னு என்கிட்ட ஒரு ஜோசியர் சொன்னார் யாருனார். இப்படிலாம் பலன் சொல்றாங்க. இந்த உன் புள்ள 8 வயசு இருக்கும்போது நீ இறந்து போவ, இதெல்லாம் ஜோசியமே கிடையாது, முட்டாள்தனம். இன்னும் சில பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பொருத்தம் பார்க்க போற இடத்துல அப்படிலாம் ஆயுள் பாகத்தை அப்படிலாம் குழந்தை பிறக்கிறது 8 வயசுல கணிக்கிறது, செத்து போறது அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னும் சில பேர் உண்மையிலே ஒரு பெரிய வேதனை, ஜோதிடனாக இருக்கக்கூடிய அமைப்புல வெட்கப்படக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாம். பொருத்தம் பார்க்க போவாங்க. பொருத்தம் பார்க்க போகும்போது அந்த ரஜ்ஜு தட்டுது, இந்த ரஜ்ஜு 10 பொருத்தம் என்பதே பொய், பயங்கர முட்டாள்தனம்ன்றதை அடிக்கடி வீடியோக்களை சொல்றேன். 10 பொருத்தம் என்பது குப்பையில் தூக்கி கூட போடுவதற்கு தேவையான குப்பை கெட்டு போயிடும். அந்த அளவுக்கு ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒன்று. நட்சத்திரங்களின் அடிப்படையில் எந்த பலன்களும் இல்லை என்பதை நிரூபிக்கக்கூடியது 10 பொருத்தம். சார அடிப்படையில் எந்த கிரகமும் பலன் தர்றதில்லை. சாரம் என்பதே ஒரு நிலையில நவாம்சத்தில் எந்த கிரகம், அந்த கிரகம் எத்தகைய சுப பாவத்துவ நிலைமையை அடைந்திருக்கிறது என்பது தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தானே தவிர சாரத்தின் அடிப்படையில் பலன்களே சொல்றதில்லை. இத்தனை ஆயிரம் ஜாதகங்களுக்கு பலன் சொல்லக்கூடிய, லட்சத்தையும் தாண்டி விட்ட ஜாதகங்கள்ல கிட்டத்தட்ட 80% ஓரளவிற்கு நல்ல பலன்களை சொல்லக்கூடிய அளவில், எல்லாருனாலையும் 100% பலன்களை சொல்ல முடியாது. சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஜோதிடனாகிய நான் சாரத்தை எந்த இடத்திலையும் உபயோகப்படுத்துறதே இல்லை. சாரமும் பொய் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுகிறேன். அந்த காலத்துல முன்னோர்கள்னு சொல்லிக்கிட்டு சில பேர் ஒரு முறையற்ற அமைப்பாக சொல்லிவிட்டு போன அத்தனையும் நீங்கள் அப்படியே கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஜோதிடத்துல நாலேஜ் அவசியம், தன்னம்பிக்கை அவசியம்.
நீங்க உங்களுக்கு உண்மையாக தெரியாத எதையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. இப்போ எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ஒரு 2 பேருக்கு ரஜ்ஜு பொருத்தம் இல்லை, உடனே என்ன நடக்கும்? 2 பேரையும் சேர்த்து வச்சா மாப்பிள்ளை 3 மாசத்துல செத்து போவார் அப்படின்னு ஜோசியர் பதில் சொல்றார். உங்க பையன் 3 மாசத்துல செத்து போவார். இந்த பெண்ணுக்கு தாலி பாக்கியம் இல்லை, மாங்கல்ய தோஷம் இருக்குது. மாங்கல்ய தோஷம் என்ன நடக்கும்? 2 மாசத்துல 30 மாசத்துல புள்ள செத்து போவார், பொண்ணு செத்து போகும். இப்படி இந்த செத்து போகணும் அப்படிங்கிற வார்த்தைகள் இப்போது ஜோதிடர்கள்ட்ட சகஜமாகவே வருகிறது. இந்த மாதிரி செத்து போகணும்ன்றத ஒரு அசால்ட்டாக சொல்லக்கூடிய இறப்பை ஒரு மாதிரியாக அப்படியே ஒரு நெகட்டிவ் அமைப்போடு தன்னம்பிக்கையற்ற அமைப்புல சொல்லக்கூடியது ஜோதிடனே இல்லை. அப்படிப்பட்ட ஜோதிட அமைப்புகளே இல்லை. உண்மையில் ஜோதிடம் இறப்பை சொல்லும். எப்ப சொல்லும்? தேவைப்படுகின்ற போது சொல்லும். ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார், பிழைக்கிறாரா இல்லையான்றதை சொல்லிடலாம்னு சொல்லுவேன். ஒரு விபத்து நடந்து விட்டது. ஒரு 19-20 வயசு பையனுக்கு விபத்து நடந்து போச்சு. குடும்பம் துடிச்சுக்கிட்டு தான் வரும். ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கிறோம், இப்படியா இருக்குது இப்படியா இருக்குது. அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஒருவர் நோயில் இருக்கிறாரு, திடீர்னு இந்த மாதிரி ஆயிட்டாரு, நடந்துகிட்டே இருந்தாரு, இந்த மாதிரி ஆயிப்போச்சு. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஜோதிடத்திற்கு அந்த இறப்பை சொல்லக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. அந்த மாதிரி நேரங்களில் தான் இறப்பை சொல்ல முடியுமே தவிர, நீங்கள் நினைக்கின்றத போல வேறு விதமான வழிகளில் கண்டிப்பாக இறப்பை சொல்ல முடியாது அப்படிங்கறதாங்க உண்மை. சரி, இப்ப இந்த இடத்துல இந்த தலைப்பின் அடிப்படையில் என்ன விதமான இறப்பு அப்படின்றத பொதுவாகவே ஜோதிடத்துல இறப்பை கணிக்கணும்னா நான் ஒரு பாயிண்ட் சொல்லுவேன். கணவனுடைய ஜாதகம், கணவன் மனைவியோட ஜாதகம், இறப்பு அமைப்புகளை நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு வந்துட்டாலே எல்லா அமைப்புகள்லையும் மற்றவர்களுடைய ஜாதகத்தையும் சேர்த்து வைத்து பார்க்க வேண்டும் அப்படின்றத சொல்லுவேன். அதாவது சேர்த்து வைத்து பார்க்கணும்னா இவங்களுடைய ஜாதகம், அதாவது கணவனுக்கு எப்படி இருக்கிறது, மனைவிக்கு எப்படி இருக்கிறது என்பது போன்ற அமைப்புகளை அப்படியே சேர்த்து வைத்து பார்க்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. ஒரு கணவனுடைய ஜாதகம், ஒரு ஆணுடைய ஜாதகத்துல அவருடைய மனைவியின் ஜாதகத்தில் அவருடைய இறப்பு பதியப்பட்டிருக்கும். அவருடைய குழந்தைகளுடைய ஜாதகத்துல அவருடைய இறப்பு பதியப்பட்டிருக்கும். ஒருவேளை அவங்க அப்பா அம்மா உயிரோடு இருக்கிறாங்களா, அவர்களுக்கு இவர் மகன் இல்லையா, அவர்களுடைய ஜாதகத்திலேயே மகனை இழக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இறப்பை கணிப்பது என்பது கம்பைன் சம்பந்தப்பட்டது. ஒரு துல்லியமாக ஒரு இறப்பை சொல்லணும் அப்படின்னு சொன்னா சர்வ நிச்சயமாக சொல்ல முடியும். என்ன அமைப்புல சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பந்தப்பட்டவர்களுடைய ஜாதகங்கள்ல இந்த உறவை இழக்கக்கூடிய அமைப்பு, மனைவியின் ஜாதகத்துல 7ஆம் பாவகம் மற்றும் சுக்கிரன் 7ஆம் பாவகாதிபதி போன்ற அமைப்புகளின் மூலமாக இந்த உறவை இழக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதா, குழந்தைகளின் ஜாதகத்துல 9ஆம் பாவகம் தந்தையை இழக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதா என்பதை ஒட்டுமொத்தமாக பார்த்து அந்த இறப்பை நிச்சயமாக தீர்மானிக்க முடியுங்க. இப்படிதாங்க ஜோதிடம் சொல்லப்படுகிறது. ஜோதிடத்தில் இறப்பிற்கான விதி, இறப்பு, அற்பாயுள், தீர்க்காயுள், இந்த அமைப்புகளுக்காக இருக்க வேண்டிய விதி உண்மையில லக்னத்தை தொடர்பு கொண்டுதான் சொல்லப்படுகிறது. லக்னமும் லக்னாதிபதியும் வலுத்திருக்கக்கூடியவர் இயல்பாகவே 33 வயது தாண்டக்கூடியவராக இருப்பார். அதன் பிறகு 8ஆம் அதிபதியும் 8ஆம் இடமும் அப்படியே வலுத்திருக்கக்கூடிய ஒருவர் 66 வயது 60 வயதுகள் தாண்டக்கூடியவராக இருப்பார். 60 வயது தாண்டக்கூடியவராக இருப்பார். அதுக்கப்புறம் ஆயுள் காரகனும் சனியும் சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஒருவர். இந்த 3 எல்லாமே சரியா வந்துருச்சுன்னா 90s நியர் என்று சொல்லப்படக்கூடிய 80 வயது தாண்டக்கூடியவராக இருப்பார். சரி, ஒரு நிலையில இன்றைக்கு ஒரு 4 ஜாதகங்களை விளக்க போகிறேன். இது ஒரு என்னுடைய வாழ்க்கையிலேயே எல்லா ஜாதகங்கள்லையும் பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த ஊர், ஏதாவது ஒண்ணு மட்டும் லைட்டா தோராயமா சொல்லியிருப்பேன். அப்ப எதுவுமே சொல்லாம மொட்டையாக எந்த ஜாதகங்களையும் விளக்குறது இல்லை. முதல் முறையாக இப்போது 4 ஜாதகங்களை விளக்க போகிறேன். 4லையுமே நான் பிறந்த இடம், பிறந்த நேரம், பிறந்த ஊர் எதுவுமே சொல்ல போறதில்லை. ஏன்னா இது கொஞ்சம் சென்சிட்டிவான வீடியோ. ஒருவருடைய மரணம் நடக்க போகிறது. அந்த மரணத்தை அவர் தெரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கறதுலயும் நான் சில விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருப்பேன். ஆகவே ஜோதிடம் அறிந்தவர்கள் மட்டும் இந்த ஜாதகத்துல உள்ள பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த இதை நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நான் கால கணிதங்களை, தசாபக்தி இருப்பவர்களை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். லக்னம் போன்ற எல்லாத்தையும் நான் துல்லியமாக சொல்ல போறேன். யாருடைய பிறந்த ஊரும் யாருடைய பேரு எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ஒரு ஜோதிட ஒரு விஷயம் தெரியுது. எனக்கு தெரிந்த விஷயம் என்னுடைய மாணவர்களுக்கும் என்னுடைய ஃபாலோவர்களுக்கும் தெரியணும். சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட நான் டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான் இது. இந்த ஜாதகம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த விஷயம் தெரியும். ஆனா அதை பப்ளிக்ல சொல்றதுக்கு இதை ஒரு 2-3 நாள் யோசனை பண்ணேன். இந்த வீடியோவை போடலாமா வேண்டாமா. இருந்தாலும் ஒரு சென்சிட்டிவான விஷயம்ன்ற போது மாணவர்களுக்கும் பின்பற்றாளர்களுக்கும் இதை தெரிவிக்கணும். ஹவு டு ப்ரெடிக்ட் என்பதுல இந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை போடுறேன். இன்னும் ஒரு 2-3 வருடம் கழிச்சு 2027 பிற்பகுதி 2028ஆம் ஆண்டு, அதுக்கப்புறம் துல்லியமாலாம் போக வேண்டாம். ஒருவர் ஒரு ஜாதகத்தை கேட்கிறார் இந்த மாதிரியான விஷயங்கள்ல. அப்ப தற்செயலாக எனக்கு அதுல ஒரு அமைப்பு வருகிறது.
ஒருவர் ஒரு விஷயத்தை கேட்கிறார். அதாவது ஒரு மனைவி கணவருடைய சொத்துக்கள் வருமா அப்படின்னு கேட்கறதுக்கான ப்ரெடிக்ஷன்ல வர்றார். கணவருடைய சொத்துக்கள், கணவருடைய அப்பா அதாவது தாத்தாவுடைய சொத்துக்கள், அதாவது விவாகரத்தான மனைவி. ஜாதகத்தை போடுறேன், 4 பேருடைய ஜாதகத்தையும் போட போறேன். விவாகரத்தான மனைவி தன்னுடைய கணவருடைய அப்பா அதாவது தன்னுடைய மாமனாருடைய சொத்துக்கள், தாத்தாவுடைய சொத்து பேரன்களுக்கு கிடைக்குமா என்கின்ற அமைப்புல என்னுடைய கணவருடைய சொத்து, என்னுடைய கணவருடைய அப்பாவுடைய சொத்து போன்றவைகள் என்னுடைய மகனுக்கு கிடைக்குமா என்கின்ற போது தற்செயலாக உறுத்தக்கூடிய அளவில் கணவருடைய ஆயுள் பற்றிய ஒரு விஷயங்கள் எனக்கு அப்படியே மட்டுப்படுகிறது. சொத்துனா என்ன நினைப்போம்? மனைவி கேட்கறது, என் பிள்ளைங்களுக்கு அவங்க அப்பா விவாகரத்து ஆயிடுச்சுங்க, இருந்தாலும் பிள்ளைங்க தானே, அவங்க அப்பா சொத்து அவங்க தாத்தா சொத்து அவருக்கு கிடைக்குமா அப்படின்றத அந்த கேட்கும்போது நமக்கு ஒரு விஷயத்துல ஒரு சின்ன நெருக்கல் வருகிறது. சொத்துக்களை பற்றி பார்க்கும்போது சில நிலைகளில் கணவருடைய ஆயுள் பற்றிய சந்தேகங்கள் வரும்போது டக்குன்னு என்ன பார்க்குறேன், உங்க ஜாதகமா, சரி கணவருடைய ஜாதகம் கொடுங்க, பிள்ளைங்க ஜாதகம் கொடுங்கன்னு எல்லா ஜாதகத்தையும் பார்த்து சில விஷயத்தை அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அவர்களும் சில விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆக இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்ட்டு. சரி, இப்போ இந்த இடத்துல முதல்ல ஒரு ஆணுடைய ஜாதகத்தை போட்டுட்டேன். இந்த இடத்துல உள்ள எதுவுமே போட போறதில்ல. பிறந்த நாளோ பிறந்த நேரம், நடுத்தர வயதுடையவர் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். ஆனா மாணவர்கள் இந்த கிரக அமைப்பை வச்சு எந்த வருஷம் எந்த மாசம்ன்றது நீங்க துல்லியமா கண்டுபிடிச்சிருவீங்க. ஆகவே இப்போது நான் கொடுக்கக்கூடிய 4 ஜாதகங்களிலும் பிறந்த நாளையோ பிறந்த இடத்தையோ பிறந்த நேரத்தையோ எதையுமே சொல்ல போறதில்லை. ஆண் பெண் அதை மட்டும்தான் சொல்ல போறேன். முதலில் ஆணின் ஜாதகம் வந்து விட்டது. இந்த ஆண் கடக லக்னம், ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர், கன்னிராசி. கடக லக்னம், கன்னிராசி. 6ல ராகு, 7ல குரு, 8ல செவ்வாய், 11ல சூரியன் சனி, 12ல புதன் சுக்கிரன் கேது. நடுத்தர வயது, அவ்வளவுதான் சொல்லுவேன். இந்த கிரக நிலைமையை வச்சு கணிதம் தெரிந்த ஜோதிடர்கள் உடனே இதுல பிறந்த நேரம் நான் இதெல்லாம் எடுத்துடலாம், எனக்கும் தெரியும். ஆனா நீங்க அப்படி எடுத்துக்கங்க, நான் பப்ளிக்கா அதை போட விரும்பல. துல்லியமாக தசாபக்தி அமைப்புகளையும் சொல்லிடுறேன். சந்திரன் வெறும் 7 மாதம் 7 நாட்கள் மீதம் இருக்கின்ற நிலைமையில இந்த ஜாதகருக்கு இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சனி தசை நடந்துகிட்டு இருக்கு. சனி தசையில இப்போ அவருக்கு சுக்கிர புக்தி நடக்குது. சனி தசையில சூரிய புக்தி ஜனவரி மாதம் 7ஆம் தேதி 2025 ஆரம்பமாகிறது. ஆக தசாபுக்தியை இந்த ஜாதகத்துல சொல்லிட்டேன். சரி, இந்த ஜாதகருக்கு என்ன நடக்குது? இந்த ஜாதகர் ஒரு விவாகரத்து பெற்று விட்டவர். இந்த ஜாதகர் ஒரு விவாகரத்து பெற்று விட்டவர். இவருக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்கு. விவாகரத்து அடைஞ்சிட்டு இன்னொரு வாழ்க்கை அவருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு வாழ்க்கை அவருக்கு இருக்குது. முதல் மனைவி அவருடைய 2 குழந்தைகளோடு திருமணம் ஆகாமல் தனித்து இருக்கிறார். இந்த ஜாதகம் பார்த்துட்டீங்களா? இப்ப திரையில மனைவியுடைய விவாகரத்து பெற்ற மனைவியுடைய ஜாதகத்தை இப்போது இந்த பக்கம் போட சொல்றேன். இந்த பக்கம் திரையில இன்னொரு ஜாதகம், பெண்ணுடைய ஜாதகம் வருகிறது. இவர் விவாகரத்து பெற்றுவிட்ட மனைவி. மனைவியுடைய ஜாதகம் விருச்சிக லக்னம், 2ல ராகு, 3ல சுக்கிரன், 4ல சூரியன் புதன் குரு, 6ல் செவ்வாய், 8ல் சனி கேது, 12ல சந்திரன். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த மனைவிக்கு பிறக்கும் போது ராகு திசையில 3 வருஷம் 10 மாசம் 25 நாட்கள். இப்போது இந்த மனைவிக்கு நடந்து கொண்டிருக்கின்ற திசை அமைப்பு புதன் தசைங்க. புதன் தசையில மனைவிக்கு இப்போது ராகு புக்தி முடிய போது 6/7/2022 ராகு புக்தி ஆரம்பிச்சு 23/1/2025 ஜனவரி மாசத்துல ராகு புக்தி ஆரம்பிச்சு குரு புக்தி முடிய போகுது. சரி, ஆக இவர் கணவர், எக்ஸ் கணவர், எக்ஸ் மனைவி, விவாகரத்து பெற்றுவிட்ட ஆண் பெண். இவங்க 2 பேருக்கும் ஆண் குழந்தைகள் இருக்கு. 2 ஆண் குழந்தைகள் இருக்கு. 2வது ஆண் குழந்தை பிறந்தவன், அவங்க 2 பேர் ஜாதகத்தை இப்ப நான் போட போறேன். 2வது ஆண் குழந்தை பிறந்த உடனேயே இவர்கள் இருவருக்கும் கருத்து வேற்றுமை இவர்கள் இருவரும் பிரிந்து விட்டார்கள். டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப மனைவி கல்யாணம் பண்ணாம குழந்தைங்களை வளர்த்துக்கிட்டு அவங்க ஒரு இதுல இருக்கிறாங்க. கணவருக்கு இன்னொரு வாழ்க்கை அமைப்புகள், அவர் அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், விவாகரத்து பெற்ற குழந்தைகளுடைய ஜாதகத்துல சூரியன் சனி போன்ற அமைப்புகள் இருக்கும். தந்தையை, ஏன்னா சிங்கிள் பேரண்ட் அமைப்புல
விவாகரத்து அடைஞ்ச குழந்தைகள் வந்து சிங்கிள் பேரண்டா அம்மாவுடைய வளர்ப்புல தான் இருக்கும். அப்ப தகப்பனை இழந்திருக்கின்ற அமைப்பு சூரியன் சனி அமைப்பு இருக்கும். இதை வந்து இந்த 2 குழந்தைகளுடைய ஜாதகத்தை இது 2ஐயும் எடுத்துட்டு அதை போடும்போது பாப்பீங்க 2 பேருக்கு எப்படி சூரியன் சனி அப்படியே பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. ஜோதிடம் என்பது சர்வ நிச்சயமாக ஒரு விஞ்ஞானம். நான் சொல்லக்கூடிய ஒரு விதி அத்தனை ஜாதகங்களையும் ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆய்ந்து பார்த்தவன் என்கின்ற அமைப்புல நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அப்படியே தெளிவாக இருக்கும். சரி, இந்த 2 ஜாதகத்தை இப்ப பார்த்துட்டீங்க இல்லையா? இந்த பெண் கேட்கின்ற கேள்வி நியாயமான கேள்வி. 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. ஆக இவர்தான் தகப்பர். கணவன் இல்லாமல் இருக்கலாம். இந்த பெண்ணிற்கு கணவன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இவருடைய குழந்தைகளுக்கு இவர்தான் தந்தை. அப்ப இந்த தந்தையுடைய சொத்துக்கள் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இங்க வரும்போது, தந்தையுடைய சொத்துக்கள் எப்ப தந்தைக்கு அப்பால கிடைக்கணும் அப்படின்ற போது இந்த கணவருடைய ஆயுள் பற்றிய ஒரு பாயிண்ட் எனக்கு டக்குன்னு வந்துருச்சு. அப்ப அதை பத்தின ஒரு டிஸ்கஸ் தேவைப்படுகின்ற போது, அம்மா அந்த குழந்தைங்க 2 பேருடைய ஜாதகத்தையும் நீங்க கொடுங்க அப்படின்னு சொன்னேன். சரி, முதல்ல இங்க பார்ப்போம். இதற்கடுத்து இதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு நிலையில ஒருவருடைய அந்திம அமைப்பை கன்ஃபார்ம் பண்ணுவதற்காக அவருடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தையும் போடுறேன். இங்க பாருங்க, இந்த கணவருடைய ஜாதகத்துல 2027 ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாசம் 2028 வரைக்கும் சனி தசையில செவ்வாய் புக்தி நடக்குது. திரையில் தெரிகின்ற இந்த ஆணுடைய ஜாதகத்துல சனி தசையில செவ்வாய் புக்தி வரப்போகுது. கேள்வி உண்மையிலேயே வந்து கணவருடைய அந்திம நிலையை பற்றியது அல்ல. கேள்வி கணவருடைய சொத்துக்கள் என்னுடைய மகன்களுக்கு கிடைக்குமா? மகன்கள் வளர்ந்து விட்டார்கள், மகன்களுக்கும் 20 வயசு ஆக போகுது, அந்த மாதிரியான அமைப்புல இருக்கிறதுனால அந்த கேள்வி. ஆனால் தற்செயலாக தெரிஞ்ச ஒரு விஷயம் அது அப்புறம் அப்படி டெவலப் ஆகும், அது வேற மாதிரி ஆகும். சரி, இங்க பாருங்க, ஜோதிடம் ஒரு விஞ்ஞானம்ன்றதுக்காக தான் ஐயா நீ என்ன கடவுளா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஜோதிடம் கண்டிப்பாக ஒரு விஞ்ஞானம். ஏகப்பட்ட சூழ்நிலைகளை இந்த விஞ்ஞானத்தை பரிசோதித்து தெளிந்து இருக்கிறேன். சில நிலையில சில விஷயங்களை வந்து பளிச்சுன்னு சொல்ல முடியாதுன்றதுக்காக தான் டேட்டு எதுவுமே போடாம இருக்கிறேன். ஜோதிடம் கற்றுக்கொள்ளுகின்ற மாணவர்களுடைய ஆர்வத்திற்காகவும் சில உண்மை ஜாதகங்களை விளக்க வேண்டியதன் நிர்பந்தத்திற்காகவும் தான் இங்க மனசை கல்லாக்கிக்கிட்டு இந்த விஷயத்தை விளக்குறனே தவிர, கண்டிப்பாக மாணவர்கள் இதை உற்று கவனிக்க வேண்டும். சனி தசையில செவ்வாய் புக்தி இந்த ஜாதகருக்கு நடக்குது. ஆணுக்கு நடக்க போது 2027-28. சனி அங்கே கிட்டத்தட்ட 4 டிகிரியில் ஆயுள் ஸ்தானாதிபதியும் ஆயுள் காரகனுமாகிய சனி 4 டிகிரியில் சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனமாகி 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். சனி தசை செவ்வாய் புக்தி 8ஆம் அதிபதியும் 8ஆம் இடமும் சம்பந்தப்பட்ட ஒன்று. 8ஆம் அதிபதி தசையில 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புக்தி. இங்க பாருங்க, வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் கூட, குருவின் பார்வையில இருந்தாலும் கூட, 3ஆம் இடத்தில் மறைந்திருக்கின்ற இன்னும் முழுமையடையாத சந்திரன். லக்னத்திற்கு குரு பார்வை இருக்கிறது. ஆனால் லக்னத்திற்கு குரு பார்வை இருந்தாலும் கூட அந்த குரு பலவீனமான ஒரு தன்மையை தான் அடைந்திருக்கிறார். 8ஆம் இடம் பாவத்துவத்தை அடைந்திருக்கிறது, செவ்வாயின் இருப்பினாலும் சனியின் பார்வையினாலும். ஜாதகத்தை பார்த்துக்கங்க. 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தை சனியாகி கூட பார்க்க கூடாது. 8ஆம் இடத்தை 8ஆம் அதிபதி சனியாகியும் பார்க்க கூடாது. சுபர்கள் 8ஆம் இடத்தை பார்த்தாரு, அது அதிபதியாக இருந்து பார்த்தா அது வளரும். ஆக இந்த இடத்துல 8ஆம் இடத்தில் செவ்வாயின் இருப்பு 8ஆம் இடத்திற்கு கடூரமான சூரியனோடு இணைந்து கடுமையான எரிச்சல் தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையில டிகிரி முனையில 12ஆம் இடத்திற்கே கிட்டத்தட்ட வந்து விட்டார். ராசி சந்தியில வந்து விட்டார். 29 டிகிரியில வந்துட்டார். 29 டிகிரியில் வந்துவிட்ட சனி தன்னுடைய 8ஆம் வீட்டை தானே பார்ப்பது 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை பலவீனப்படுத்தும். சனி தசை செவ்வாய் புக்தி என்பது இந்த ஜாதகருக்கு ஒரு சங்கடமான ஒரு அமைப்பை குறிக்கக்கூடியது. சங்கடமான அமைப்பு என்னன்றதை மனைவியின் ஜாதகத்துல பார்க்கலாம். சரி, இப்ப மனைவியின் ஜாதகம். இந்த மனைவியின் ஜாதகம் தெரியுது பாருங்க. இப்ப இந்த மனைவியுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா, இப்ப அவருக்கு என்ன தசாபுக்தி நடந்துகிட்டு இருக்கு? புதன் தசையில குரு புக்தி நடந்துகிட்டு இருக்கு. இவருடைய 2027-2028 காலகட்டத்தில் இவர் விவாகரத்து பெற்ற மனைவி. நல்லா புரிஞ்சுக்கணும், இப்ப நேரடியான அமைப்பு அவருக்கு இல்லை. இவருடைய முன்னாள் கணவர் தான் இவர் கணவர் இல்லை. கரெக்டா பாருங்க. 1/5/2027 புதன் தசை சனி புக்தியிலிருந்து 1/5/2027 இருந்து 2029 முழுக்கவே ஒரு 2.5 வருஷம் இந்த காலகட்டத்தில் இந்த பெண்மணிக்கு
புதன் தசை சனி புத்தியில புதன் தசையில சனி புத்தி நடக்குது. இப்ப இவருடைய ஜாதகம் இங்க இருக்கு இல்லையா, புதன் 8க்கு உடையவர், புதன் 8க்கு உடையவர், அட்டமாதிபதி இல்லையா, அட்டமாதிபதி சுவராக சூரியன் புதன் குரு சேர்க்கை. புதன் 8க்கு உடையவர், 8ஆம் இடத்துல சனி கேது. இங்கேயும் அட்டமாதிபதி தொடர்புகள் வந்துருச்சா, புதன் 8க்கு உடையவர், அட்டமாதிபதி அங்கே ஒரு சேர்க்கை. சரி, ஏன்னா இவரையே ஏதாவது பாதிக்குமா? இல்ல, பாதிக்காது. இவருக்கு கடுமையான அமைப்புகள், பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இங்கே வரும். புதனும் 8க்குடையவரும் பரிவர்த்தனை, 8க்குடைய புதனும் சனியும் பரிவர்த்தனை. ஆக சூரியன் புதன் குரு இங்கே 4ஆம் இடத்திலிருந்து 8-12 சுபத்துவம். தமிழ்நாட்டில் பிறந்த இவர் இப்ப வெளியில இருக்கிறார். 8-12 சுபத்துவம், தமிழ்நாட்டில் பிறந்த இவர் வெளியில இருக்கிறார். ஆக இந்த அமைப்புல 8ஆம் இடத்தில் சனி அமர்ந்து 8ஆம் அதிபதியோடு பரிவர்த்தனையாகி புதன் தசையில, அங்கே கணவருக்கு 8ஆம் அதிபதி தசையில 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் புக்தி இங்கே நடக்கக்கூடிய அதே 2027ஆம் ஆண்டு மனைவிக்கு 8ஆம் அதிபதியாகிய புதன் தசையில 8வது வீட்டில் இருக்கக்கூடிய சனியின் புக்தி இங்க நடக்க போகுது. சரி, 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஒருவேளை மனைவிக்கே எதனா பிரச்சனை வந்துருமோ? இந்த பெண்ணுக்கே இல்லை. அங்கே 8ஆம் வீட்டை, ஆணின் 8ஆம் வீட்டில் சனி பார்க்கக்கூடாது. 8ஆம் வீட்டை பார்க்கிறது ஆயுளுக்கு குறைவு. இங்கே 8ல் சனி இருப்பது சம்பந்தப்பட்டவருக்கு ஆயுள். இங்க 8ல் சனி இருக்கு, 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 8ஆம் அதிபதி குருவோடு சேர்ந்திருக்கிறார். லக்னாதிபதி செவ்வாய் சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார். ஓரளவுக்கு நல்ல சந்திரன் தான் அவர். ஆக இந்த பெண்மணிக்கு ஆயுள் கண்டம் இல்லை. ஒரு ஆயுள் விஷயத்தை நுணுக்கமாக சொல்லக்கூடிய ஜோதிடர் நான். இந்த வீடியோ எத்தனை பேருக்கு புரியணும்? இந்த வீடியோ புரிவதற்கும் ஒரு நிறை மேதமை கண்டிப்பாக வேணும். ஆணின் ஜாதகத்துல சனியுடைய திசையில செவ்வாயுடைய புக்தி வரப்போகிறது. 8ஆம் இடத்தை 8ஆம் அதிபதி பார்ப்பது, சனியாகி பார்ப்பது ஆயுள் குறைவு என்பதை காட்டுகிறது. 8ஆம் இடத்தில் பாபர் எந்த விதமான பங்கமும் இன்றி, அதாவது செவ்வாய் இருப்பது 8ஆம் இடத்தில் இருக்கும் இடத்தை கெடுக்கக்கூடிய தன்மை கொண்ட செவ்வாய் இருப்பது நல்லதல்ல என்பது 2027-28 காட்டுது. அதே 2027-28ஆம் ஆண்டு இங்கேயும் 8ஆம் இடத்து தொடர்புகள் வந்து விடுகின்றன. என்ன 8ஆம் இடத்து தொடர்புகள் வந்துடுது? 8ஆம் அதிபதி தசையில 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியின் புக்தி நடக்கிறது. மனக்கலக்கம் வரும். உயிர் இங்க பெண்ணுக்கு உயிர் சேதங்கள் எதுவும் இல்லை. எப்படி இல்லை? 8ல் சனி இருப்பது நல்லது, 8ஐ குரு பார்ப்பது நல்லது. லக்னாதிபதி சுபத்துவமாகி ஓரளவிற்கு ஒளிபருந்திய சந்திரனுடைய பார்வையில் இருப்பது நல்லது. லக்னாதிபதி எல்லா லெவலையும் வலுவாகவே 6ல் இருந்தாலும் ஆட்சியாக இருக்கிறார். 6ல் இருந்தாலும் ஆட்சியாக சந்திர மங்கள யோகத்துல கண்டிப்பாக லக்னாதிபதி இருக்கிறார். லக்னாதிபதி தெளிவாக இருக்க லக்னம் எந்த விதத்திலும் பாபத்துவமாக இல்லாமல் இருக்கின்ற நிலைமையில் அட்டமாதிபதி பரிவர்த்தனையாகி 8ல் சனி சூட்சும வலுவோடு குருவின் பார்வையில் இருக்க இந்த பெண்மணிக்கு தீர்க்காயுள். இந்த பெண்மணிக்கு தீர்க்காயுள். அப்ப என்ன நடக்கும்? 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அட்டமாதிபதி சனி புக்தியில 8ஆம் இடம் என்பது 2ஆம் இடத்தை, குடும்பத்தை குறிக்கக்கூடிய, குடும்ப தலைவரை குறிக்கக்கூடிய, 8ஆம் இடத்தில் இருக்கிற சனி 2ஆம் இடத்தை தானே பார்க்கிறாரு. சனி 2ஆம் இடத்தை தான் பார்க்கிறார். ஆக இந்த பெண்மணிக்கு ஒரு மாதிரியான சோகங்கள் 2027-28, அதுக்கப்புறம் உள்ள போகணும், அது வேண்டாம். 27-28 இந்த ஆரம்பத்துல இந்த பெண்மணிக்கு குடும்ப வாழ்க்கையில ஏதேனும் ஒன்று, ஏற்கனவே 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க, அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க 2 பேரும் கணவன் மனைவி இல்ல, டிவோர்ஸ் ஆன கணவன் மனைவி. ஆக இதே இந்த ஆணின் ஜாதகத்தில் பதியப்பட்டிருக்கின்ற ஒரு அமைப்பு. முன்னாள் மனைவியான இவருடைய ஜாதகத்துல 8, இவர் திருமணம் ஆகல, திருமணம் பண்ற அமைப்புகளே அவர் இல்லை, குழந்தைகளோடு சேர்ந்து இவர் தனியாகவே இருக்கிறார். முன்னாள் கணவராக இருந்தாலும் கூட எப்போது இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய தகப்பன் அப்படிங்கிற உறவை நீங்க இந்த இடத்துல மனசுல வச்சுக்கணும். இவருக்கு 8-8 என்கின்ற அமைப்பு வந்துருச்சு. சரி, இப்போது மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ஆணுக்கு பிறந்த 2 குழந்தைகளுடைய ஜாதகத்தையும் பார்த்துருவோம். அப்பதான் அது ஃபுல்ஃபில் ஆகும். இப்போ முதல்ல ஒரு மூத்த குழந்தையை பார்த்துடலாம் இல்லையா? மூத்த குழந்தை, மூத்தவனுடைய ஜாதகம் இப்போது திரையில இதை எடுத்துட்டு இங்கேயும் அங்கேயும் 2 குழந்தைகளுடைய ஜாதகத்தை போட சொல்றேன். குழந்தைகளுடைய வருஷம் மாசம் எதையும் நான் சொல்ல மாட்டேன், 2மே ஆண் குழந்தைகள், அவ்வளவுதான். சரி, இந்த இடத்துல குழந்தை, முதல் குழந்தைக்கு மிதுன லக்னம், லக்னத்தில் குரு ராகு, 5ல் புதன் சுக்கிரன், 6ல் சூரியன், 7ல் சந்திரன் கேது, 8ல் செவ்வாய், 12ல் சனி. பிறக்கும் போது
கேது திசையில 6 வருஷம் 7 மாதம் 16 நாட்கள் மீதம் இருந்த நிலையில இப்ப இந்த பையனுக்கு சுக்கிர திசையில புதன் புக்தி நடந்துகிட்டு இருக்கு. சுக்கிர திசையில புதன் புக்தி 4/7/2024 இருந்து 5/5/2027 வரைக்கும் நடக்குது. சுக்கிர திசையில கேது புக்தி அதற்கப்புறம் 2027 ஆரம்பிக்குது. சூரிய திசை இந்த பையனுக்கு 2028 ஆரம்பிக்குது. சரி, ஆணுக்கு 2027 28 சரியில்லாத ஒரு அமைப்பா? இதுக்கப்புறம் நான் அந்தரங்கந்தரம்லாம் உள்ள போவேன், அது இப்போதைக்கு தேவையில்லை, தேவையே இல்லாத ஒரு விஷயம். ஒன்று நடக்க போகிறது என்பதை தெரியும் போது நீங்க உங்க மேதமையை காட்டுவதற்காக என்றைக்கு நடக்கும் எப்படி நடக்கும்னு துல்லியமா போனீங்கன்னா ஜோதிடத்துல அர்த்தமே இல்லை. சில விஷயங்கள் நல்லதை குறித்து தெளிவாக பார்க்கலாமே தவிர அல்லதை கெட்டதை சில நேரங்களில் தெளிவாக பார்ப்பதற்கு தள்ளி வைக்க வேண்டிய அமைப்பு ஒரு பொறுப்பு ஒரு ஜோதிடனுக்கு கண்டிப்பாக வந்தோம்னா. இப்ப நான் சொன்ன மாதிரி உன் 8 வயசுல அப்பா உன் பிள்ளை 8 வயசுல செத்து போவ 10 வயசுல செத்து போவேன்னு சொல்றதெல்லாம் ஜோசியமே கிடையாது. அவர் ஜோசியரும் கிடையாது. அந்த மாதிரி ஜோதிடர்கள் உண்மையில பலன் சொல்வதற்கு தகுதியற்றவர்கள். வாய்க்கு வந்ததை உளர்றாங்க, சும்மா பயமுறுத்தி பார்த்து அதனால ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் பரிகாரம் பண்ணுவானான்றதுக்காக இந்த மாதிரி உயிர் பயம் காட்டி செய்யக்கூடியவர்கள். இந்த மாதிரி நிறைய ஒரு ஆன்லைன் கன்சல்ட்ல அழுதுகிட்டு பேசுறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஐயா என் புருஷன் எப்படி சொல்லிட்டாங்க, புள்ளை எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே இந்த மாதிரியான ஜோதிடத்தை கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி வைக்கணும். நாளாக இது அப்படியே மெதுவாக விலகும் என்பது நிச்சயமாக உறுதிதான். சரி, இப்ப இந்த ஜாதகத்துல பாருங்க, 2028 ஜூலை மாதத்துல இருந்து இந்த பையனுக்கு சூரிய தசை ஆரம்பிக்குது. சூரியனை சனி பார்க்கிறார். ஜாதகம் பார்த்துட்டீங்களா? விவாகரத்தான பையன், விவாகரத்தாகி கிட்டத்தட்ட 8 வருடம் ஆகிவிட்டது. விவாகரத்தாகி கிட்டத்தட்ட 8 வருடத்திற்கு மேல இவங்க 2 பேரும் அப்பா பிள்ளை எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க. சூரியனை சனி பார்க்குதா? சூரியனை சனி பார்த்து 2028 சூரிய தசை வருது. 2028 சூரிய தசை வருது. ஏற்கனவே இந்த மகன் 8 வருடமாக நிரந்தரமாக சட்டப்படி கணவன் மனைவி அம்மா அப்பா 2 பேரும் பிரிஞ்சிட்ட நிலைமையில ஏற்கனவே தகப்பனை பிரிந்திருக்கக்கூடிய இந்த முதல் மகன் மூத்த மகனுடைய ஜாதகத்துல 2028 சூரிய தசை வருது. சனி பார்த்த சூரிய தசை வருது. சனி பார்த்த சூரிய தசை வருது. சரி, சனி சூரியனையும் பார்க்கிறார், 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஒரு விஷயத்தை எப்படி கன்ஃபார்ம் பண்றது, ஒரு விஷயத்தை எப்படி உறுதி செய்வது? இங்க பாருங்க, ஏற்கனவே அவருக்கு தகப்பன் இல்லை, தாய்கிட்ட தான் வளர்றாரு. தகப்பன் இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு தகப்பன் இன்னொரு இதோட அவர் இன்னொரு தனி வாழ்க்கையில இருக்கிறார். அவருக்கு விவாகரத்திற்கு பிறகு திருமணமாகி அவருக்கென்று தனியாக குடும்பம் அது போன்ற அமைப்புகள்ல தகப்பன் இருக்கிறார். இங்கே விவாகரத்திற்கு பிறகு எந்த விதமான திருமணத்தையும் செய்யாமல் குழந்தைகளுக்காகவே வாழக்கூடிய தாய் இருக்கிறார். ஆக 8 வருடத்திற்கு மேலாக தந்தையை பிரிந்து விட்ட சட்டப்படி பிரிந்து விட்ட இந்த மூத்த மகனுடைய ஜாதகத்துல சூரிய தசை வரப்போகுது. ஆக சூரிய தசை இப்ப அவர் பிரிஞ்சிருந்தாருன்னா பரவாயில்லன்னு சொல்லலாம். சூரிய தசை வருவதற்கு 8 வருடத்திற்கு முன்பே அங்கே பிரிந்து விட்ட நிலைமையில 2028 இருந்து சூரிய தசையில சூரியனையும் 9ஆம் இடத்தையும் சனி பார்த்த தசை வரப்போகுது. 9ஆம் இடத்தை சனி பார்த்து கெடுக்கிறார், சூரியனையும் சனி பார்த்து கெடுக்கிறார். கரெக்டா பாத்தீங்கன்னா டிகிரி அமைப்புல கொஞ்சம் ஒரு டிகிரியில தான் சூரியன் இருப்பார், 18 டிகிரியில சனி இருப்பார். இருந்தாலும் சனியின் கெட்ட பார்வை என்பது நிச்சயமான ஒரு பார்வை. 9ஆம் அதிபதியாகி 9ஆம் வீட்டை பார்க்க கூடாதுன்னு அடிக்கடி சொல்றேன் இல்லையா? சனி எந்த வீட்டை எங்கிருந்து பார்த்தாலும் கெடுப்பார். ஆக 9ஆம் இடத்தை பார்த்து சூரியனையும் பார்த்து சூரியனுடைய தசை வரப்போகிறது. ஆக 2028 இவருக்கு தந்தையை ஏற்கனவே பிரிந்திருக்கின்ற தந்தையை சற்று நிரந்தரமாக பிரியக்கூடிய அமைப்புகள் 2028 இருக்கு. நான் முதல் ஜாதகத்துல ஆணுடைய ஜாதகத்துல சனி தசை செவ்வாய் புக்தி வந்ததை எப்படி ஓரளவுக்கு கனெக்ட் பண்றேன் அப்படிங்கறத இங்க பார்க்கணும். அப்ப இங்கே விவாகரத்து பெற்ற குழந்தைகளுக்கு சூரியன் சனி சேர்க்கை இருக்கும்ன்றதை நிறைய இடங்களில் நிரூபிச்சிருக்கிறேன். இங்க பாருங்க, சூரியனும் சனியும் நேருக்கு நேரா பார்த்து கொண்டிருக்கின்ற அமைப்பு. இப்ப சுக்கிர தசை நடக்குது. சூரிய தசை பாபத்துவமான தசை, தந்தைக்கு பாபத்துவமான தசை. சூரியன் 6ஆம் இடத்தில் மறைந்து அந்த சூரியனை சனி பார்த்து அந்த சூரியனுடைய 9ஆம் காரகனாகிய வீட்டை அப்படியே 9ஆம் பாவகத்தையும் சனி பார்த்த அமைப்புல 2028 இந்த பையனுக்கு மூத்த பையனுக்கு சூரிய தசை வரப்போது மனசுல வச்சுக்கோங்க. இப்ப இந்த பக்கத்துல தம்பியுடைய ஜாதகத்தை போடுறேன். இப்ப இந்த பக்கத்துல இரண்டாவதாக வரக்கூடிய தம்பியுடைய ஜாதகம் இந்த பக்கத்துல வந்துருச்சு. இவரு ஆண் பையன்தான். இவருடைய அமைப்புல சிம்ம லக்னம், லக்னத்தில் புதன் சுக்கிரன், 2இல் சூரியன் சனி, 5இல் சந்திரன், 6இல் குரு ராகு, 11 செவ்வாய், 12 கேது. இந்த பையன் பிறக்கும் போது சந்திர தசையில பூராட நட்சத்திரம் சுக்கிர தசையில 12 வருடம் 11 மாதம் 9 நாட்கள் மீதம் இருக்கின்ற நிலைமையில
இந்த பையனுக்கு 2028ஆம் வருடம் 2027ஆம் வருடம் சூரிய தசையில சுக்கிர புக்தி நடக்க போகுது. சூரிய தசையில சுக்கிர புக்தி 2028 சந்திர தசை நடக்க போகுது. அப்ப சூரிய தசை சுக்கிர புக்தி 2027ல இந்த பையனுக்கு ஆரம்பிக்குது. சரி, இந்த பையன் பிறந்ததுல இருந்தே தாப்பம் கூட இல்லை. இந்த பையன் பிறந்ததுல இருந்தே சூரியன் சனி சேர்க்கை தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, 2ஆம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை. மூத்த பையனுக்கு சூரியன் சனி பார்வை, 2வது பையனுக்கு சூரியன் சனி சேர்க்கை. பிறந்த வருடத்திலிருந்தே தாயும் தந்தையும் பிரிந்திருக்கின்ற அமைப்புல இந்த பையனுக்கு பிறந்ததிலிருந்தே அப்பா அமைப்போல் இல்லை. கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு முன்பாக தாயும் தந்தையும் பிறந்ததிலிருந்து கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு 8 வருடத்துக்கு முன்பாக நிரந்தரமாக சட்டப்படி பிரிஞ்சுட்டாங்க. ஆக இந்த பையன் பிறந்ததிலிருந்தே தகப்பனுடைய அமைப்புகளோடு அவன் இல்லை என்பதை இவனுடைய ஜாதகமே நிரூபிக்குது. சூரியனும் சனியும் சேர்க்கை. இந்த பையனுக்கு பாருங்க, சூரிய திசையில சுக்கிர புக்தி 2027ல வரப்போகுது. சுக்கிரன் ஸ்திர லக்கணங்களுக்கு மாரகாதிபதி. மாரகாதிபதி என்பவர் தனக்குத்தான் மாரகம் அப்படிங்கிறதெல்லாம் எடுக்கக்கூடாது. மாரகாதி என்பவர் அவரைத்தான் மாரகம் பண்ணுவார் அப்படிங்கிறத நிச்சயமாக எடுக்கக்கூடாது. அவர் அந்த மாரகாதிபதி எந்த தசைக்கு கீழே அடங்கி செயல்படுகிறாரோ, யாரோடு இணைந்து செயல்படுகிறாரோ, உதாரணமாக சொல்ல போனால் என்னுடைய ஜாதகத்தில் சொல்லுவேன், 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது செவ்வாய் திசையில சனி பார்த்த செவ்வாய் திசை என்னுடைய சகோதரனை கொன்றது அப்படின்னு சொல்லுவேன். நான் அதில் என்ன நிறைய கணக்கு போட்டேன். எனக்கே ஏதாவது நடக்குமா, என்னுடைய சகோதரனுக்கு ஏதாவது நடக்குமா என்பது என்னுடைய 30-35 வயதுகளில் நடந்த அது ஒரு அமைப்பு. அது மாதிரி இப்போ மாரகாதிபதி சுக்கிர புக்தி அவருக்கு வரப்போகிறது. சூரிய திசையில மாரகாதிபதி சுக்கிர புக்தி, சூரியன் சனி இருக்கின்ற அமைப்புல, சந்திர திசையில தாய் நிரந்தரமாக பாதிக்க வேண்டும் என்கின்ற அமைப்புல. சந்திரனை பார்த்தீங்கன்னாலும் சந்திரன் அப்படி ஒன்றும் நல்ல அமைப்புகள் இல்லை. நீச்சனுடைய வீட்டில் சந்திரன் இருக்கிறார். நீச்சனுடைய 6ஆம் வீட்டில் மறைந்த சந்திரனுடைய அமைப்புல செவ்வாயின் பார்வை வாங்கிய இந்த சந்திரனுடைய சனி பார்த்த செவ்வாய். நிறைய நுணுக்கங்களை நான் கொண்டு வருவேன். சந்திரன் மட்டும் செவ்வாய் பார்க்கறது மட்டும் தப்பு இல்லை, மங்கள யோகம் அது. ஆனால் இங்கே சனி பார்த்த செவ்வாய். ஜோதிடத்தில் திருப்பல் அமைப்புகளில் பயங்கர நுணுக்கங்கள் இருக்கின்றன. இந்த இடத்துல சனி செவ்வாயை பார்க்காமல் இருந்தால் சந்திரனை, இந்த ஜாதகத்தில் சந்திரன் சந்திரமங்கல யோகமாக செயல்படுவார். ஆனால் சனியை பார்த்த செவ்வாய், 9ஆம் அதிபதியை பார்த்த, அதாவது 9ஆம் அதிபதி செவ்வாயை பார்த்த சனி, அதனால செவ்வாய் இந்த இடத்துல கர்ணகடூரம் ஆகிறார். இந்த கர்ணகடூரம் என்கின்ற வார்த்தையை 2 பாபர்கள் கலக்கும் போது ஒரு இடத்துல சொல்லுவேன். ஆக செவ்வாய் தசை தாயை பாதிக்க போகிறது 2028ல. 27லே சூரிய தசை சுக்கிர புக்தி வந்துடுது. ஆக நான் எங்க எப்படி கனெக்டிவிட்டியை பொறுத்துறேன் என்பது இந்த இடத்துல மாணவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஐயா, நீ என்ன கடவுளா? நீ சொன்ன எல்லாம் நடந்துருமா? ஏற்கனவே நடந்திருக்கின்ற சில விஷயங்களை பார்க்கும் பொழுது, ஜோதிடத்துல யாருமே இங்க கடவுள் இல்லை. ஜோதிடன் கடவுளோ புனிதனோ அல்ல. ஜோதிடன் ஒரு கணிதன். இது ஒரு காலக்கணக்கு. இந்த காலக்கணக்குகளில் நீங்க பிறந்த நேரம், பிறந்த நாள், பிறந்த இடம் துல்லியமாக இருக்கும் பொழுது ஏற்கனவே நடந்த சம்பவங்களையும் உங்களால துல்லியமாக சொல்ல முடியும். ஆக இதன் அடிப்படையில் பிள்ளைகள் 2 பேருடைய ஜாதகத்துல சூரியனும் சனியும் இருக்க, ஏற்கனவே பிள்ளைகள் தகப்பனை சட்ட ரீதியாக பிரிந்திருக்கின்ற அமைப்புல இந்த மாதிரியான நெருக்கடியான தசாபுக்திகள் நடக்கும் பொழுது தகப்பனை முழுவதுமாக பிரியக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அப்படிங்கிறது தான் இங்க நீங்க மைனூட்டா சில விஷயங்கள் நான் உணர்ந்துக்கணும். சில வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசக்கூடிய ஜோதிடன் நான். ஆகவே மாணவர்களுக்கு முதன்முறையாக எந்த இடம், எந்த டேட்டா பர்த், யார் என்ன எதுவுமே தெரியாத ஒரு விஷயத்த உண்மையிலே இதை ஒரு 2 நாள் இதை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், போடலாமா வேண்டாமா, போடலாமா வேண்டாமா. ஆனா இது கொஞ்சம் நுணுக்கமான ஒரு அமைப்புகள். ஆகவே ஒரு மரணத்தை இப்படித்தான் கணிக்க வேண்டுமே தவிர, இப்படிப்பட்ட அமைப்புகள்ல எல்லாம் ஃபிக்ஸ் ஆகும் போது தான் சில பல அமைப்புகள் நடக்குமே தவிர, ஒரு மாதிரியாக இந்த போன வாரம் லைவ்ல சொன்ன மாதிரி உன் 8 வயசுல உன் பிள்ளைக்கு 8 வயசுல நீ இறந்து போயிடுவேன், அதுக்கெல்லாம் ஜோசியர் வாழ்த்து இதே சொல்ல மாட்டார், விளக்கமே சொல்ல மாட்டார். ஏன்னா அவரே குன்சா தானே அடிச்சு விடுறார். ஏன் இந்த வீடியோவை நான் இப்போது சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சமீப காலத்துல எனக்கு வரக்கூடிய கன்சல்டேஷன்ல நிறைய பேர் அழுகுறாங்க. ஐயா, என் கணவருக்கு இப்படி ஆயிடும்னு சொல்லிட்டாங்க, என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடும்னு சொல்லிட்டாங்க, எடுத்தடப்புல என் பிள்ளை இப்படி ஆயிடும்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு 16 வயது ஒரு 16 வயது பெண் குழந்தைக்கு 16 வயது பெண் குழந்தைக்கு என்ன படிப்போ ஏதோ 15-16 வயசு பெண் குழந்தை காலேஜில் என்ன சேர்க்கலாம்னு போன ஒரு 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 சேர்க்கலாம்னு போன ஒரு அப்பா கிட்ட, ஒரு தந்தை கிட்ட, ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியராக சொல்லிக்கொண்டு 60 வயதிற்கு மேல் ஜோதிடம் கற்றுக்கொண்டிருந்த ஒரு தென் மாவட்ட ஜோதிடர் உன்னுடைய பெண் விபச்சாரி ஆயிடுவான்னு சொல்லியிருக்கிறார். என்னங்க ஜோசி அது? கேட்டுட்டு எனக்கே காதால கூட நம்ப முடியல என்னால. அந்த தகப்பன் அதை சொல்றாரு அழுதுகிட்டே.
அந்த பெண்ணுக்கு 15 வயசு 16 வயசு ஆகுது, காலேஜுக்கு போகிறாங்க. என்ன காலேஜில் என்ன சேர்க்கலாம், எந்த மாதிரியான இது சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர்டான ஹெட்மாஸ்டர்னா இருக்கிற படுத்துகிறவர் கடகத்தில் 4 கிரகங்கள் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால், கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்திருக்கிற காரணத்தினால உன் பெண்ணு விபச்சாரி ஆயிடுவா அப்படின்னு பலன் சொல்லியிருக்கிறார். ஜோசியம் எங்கே போய்கிட்டு இருக்கு? இதெல்லாம் கேட்கறதுக்கு காது கூசக்கூடிய இதெல்லாம் நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன்றது எனக்கே, நானே அந்த இடத்துல ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியான வார்த்தைகள் அந்த தகப்பன்ட்ட விட்டேன். நான் ஒரு 16 வயது பெண்ணை ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியராக இருந்து புதுசாக திரும்ப ஜோசியம் கற்றுக்கிட்ட ஒருவர் வந்து ஜோதிடத்தோட நிலைமை அப்படி, அதாவது உங்க பெண்ணை விபச்சாரியாக போய் விடுவார் அப்படின்னு 4 கிரகங்கள் கடகத்தில் இருக்கிறனால நடக்குது. விபச்சாரியாக போற பெண்ணுக்கு என்ன படிப்பு படித்தால் என்ன அப்படின்னு சொல்றாருன்னு சொன்னா என்னத்தை சொல்றது? இந்த மாதிரியும் அரை வேக்காட்டுத்தனமாக அரை வேக்காடுகள் ஜோதிடத்தில் இருக்கின்றது என்பதை ஒரு மாதிரியா பதிய வைக்கிறேன். அதாவது மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் பதிய வைக்கிறேன். எப்பேற்பட்ட சாஸ்திரம் இது, எப்பேற்பட்ட கணிதங்கள் தேவை, எப்பேற்பட்ட நுணுக்கங்கள் தேவை. இந்த இடத்துல ஒரு இறப்பை பற்றி கூட பெரும்பாலான ஜோதிடர்கள் சும்மா வாய்க்கு வந்த மாதிரி 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுனால 3 மாசத்துல அவன் இறந்து போவான் இவன் இறந்து போவான் அப்படிங்கிறத விட்டுட்டு, இந்த மாதிரியான ஒரு இறப்பை சொல்வதற்கு முன்பாக எந்த இடத்துல அது நடக்கும், இப்போது நான் எதிர்காலத்தை ஒரு தெளிவாக ஒரு நிலையில சில பல விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி நடக்க போகுதுமா கொஞ்சம் இதா இருங்க அப்படின்னு சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதை கணிதத்தோடு சொல்லியிருக்கிறேன். ஆனால் என்கிட்ட ஒரு பெரிய ஒரு கடவுள் எனக்கு கொடுத்த கிஃப்ட் என்னன்னா, என்னிடம் ஜாதகம் கேட்க வருபவர்கள் பெரும்பாலானோர் அவங்களே ஓரளவிற்கு ஜோதிடரை விட ஜோதிடத்தை அறிந்தவர்களாக இருக்கிறாங்க. அதான் ஒரு பெரிய விஷயம். எனக்கு கடவுள் ஒரு கிஃப்டை கொடுத்துருக்கிறார். பரம்பொருள் எனக்கு கொடுத்த பெரிய பரிசு. என்கிட்ட வர்றவங்களே ஐயா இந்த மாதிரியான நிலைமையில இப்படி இருக்கு உங்களுடைய வீடியோக்களை நீங்க எப்படி சொல்றீங்க. நான் ஜோசியத்தை 25 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன், 30 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன். சிறு வயசுல இருந்து எங்க அப்பா ஜோசியர், தாத்தா ஜோசியர். ஆக இந்த மாதிரி நிலைமையில இப்படி இருக்குமா பலன், அப்படி இருக்குமான்ற ஒரு பெரும்பாலான அமைப்புகள்ல ஒரு டிஸ்கஸுக்காக வர்றதுனால இந்த விஷயத்தை இன்றைக்கு என் மாணவர்கள் தெரிஞ்சே ஆகணும்னு ஒரு புது வீடியோவாக போட்டேன். இதை கொஞ்சம் ஆன்லைன்ல கூட சொல்லியிருப்பேன், ஆன்லைன் கிளாஸ்ல கூட சொல்லியிருப்பேன், அல்லது இந்த வீடியோவாக கூட போட்டிருப்பேன், எந்த வீடியோவாக பிரீமியம் வீடியோ கூட. ஆனால் இது கொஞ்சம் நுணுக்கமான வீடியோ என்பதால் சகல தகவல்களையும் மறைத்து ஒரு மரணம் என்பது எப்படிப்பட்ட அமைப்பில் பதியப்பட்டிருக்கும், நீ கடவுளான்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு பதில் கிடையாது. நான் ஒரு சாதாரண கால கணிதம் தான். ஆனால் ஜோதிடம் என்பது கடவுள் தன்மை வாய்ந்தது. ஜோசியம் கடவுள் இல்லை. ஜோதிடன் ஒரு கால்குலேஷன் போடுற சாதாரண கால்குலேட்டர், அவ்வளவுதான். கம்ப்யூட்டர் கூட கிடையாது. கம்ப்யூட்டர் வந்து இதை விட கணக்குகள் சரியாக போடும். ஆனால் கணிதத்தை சமன்பாடுகளோடு அதை பலனை சொல்ல தெரியாது. ஆனால் ஜோதிடன் சாதாரணமான ஒரு கணிதத்தை அறிந்தவனாக இருந்தாலும் கூட இந்த சாஸ்திரம் என்பது எதிர்காலத்தை நமக்கு துல்லியமாக அறிய பரம்பொருள் கொடுத்த ஒரு கொடை என்பதோடு இந்த வீடியோவை முடிச்சுட்டு மீண்டும் இதே மாதிரியான ஒரு பொது வீடியோல ஒரு முக்கியமான செய்தியை, ஏன்னா இதே மாதிரி தான் இன்னொன்று, ஒரு பெண்ணிற்கு தான் எப்போது இதாகும் அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து அந்த பெண்ணிற்கான அடுத்த வீடியோ இதே மாதிரி தான் இருக்கும். தான் எப்போது தன்னுடைய குழந்தைகளின் ஜாதகத்தில் இப்படி இருக்குமென்று ஒரு பெரிய சந்தேகம் வந்து ஒரு தமிழ்நாட்டின் உயரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நெருங்கிய உறவினரான ஒரு பெண்ணுடைய இதில் ஒரு பெரிய சந்தேகம் வந்தது. அந்த வீடியோவை கூட ஒரு வாரத்துக்குள்ள அடுத்த வீடியோவாக இதே மாதிரி மரணம் பற்றிய பதிவு அப்படின்றதுக்காக போடுறேன். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.